அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 17வது பாடல் ஈந்து உய்ய பாடி அருளியது. அமுதுதடி விதமும் இழு செங்கண் திங்கள் அதுவின் ஒளி வெளிரேறு செஞ்சல் குஞ்சி தலையும் உடையவன் அரவ தண்ட சண்ட தமனூலை அது வருகும் அளவில் உயரங்கி திங்கு பறைத்தி மிதை திமிதமிகு தம்பல் கரைய உறவினலர உந்தி சந்தி தெருவூரே எமது பொருள் என்னும் அருளை இன்றி குன்றி இளவளவு திணையளவு பங்கி துங்கைக்கு இளைய முதுவசை தவிர இன்றை கண்டைக்கு என நாடாது இடுக கடிதெனும் உணர்வு பொன்றி கொண்டிட்டு என அகலும் நெறி கருதி நெஞ்ச தந்தி பகிராதோ குமுத பதி பகிரமுது சிந்த சிந்த சரண பரிபுரி தொரு கொஞ்ச கொஞ்ச கொடில சடை பௌரி கொடு தொங்க பங்கில் கொடியாட குலதட்டினி அசைய இசை பொங்க பொங்க கழலதிர டெகு டெகுட டெங்க டெங்க குகு குகு தொகு குகு தொங்க தொங்க தொகுதீதோ திமிதம் என முழவொளி முழங்க செங்கை தமருகமததி கதியோடு அன்ப கிந்த திறம் உதவும் பரத குரு பந்தி குந்த குருநாதா திரளும் மணிதரம் உயர்தெங்கில் தங்கி புரள எரி திரை மகர சங்க துங்க திமிரசல நிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே என அகலும் நெறி கருதி நெஞ்சு தந்தி பகிராதோ திமிரசல நிதி தழுவு செந்தில் கந்த பெருமாளே. இப்பாடலின் பொருளை பார்ப்போம். குமுத மலருக்கு பதியாகிய சந்திரனது பிறை தனது அமிர்த கிரணங்களை மிகவும் பொழியவும், திருவடியில் அணிந்துள்ள சிலம்பானது வேத ஒளி செய்யவும், வளைவுடைய சடை திருநடனத்திற்கேற்ப அசைந்து தொங்கவும், ஒரு பக்கத்தில் கொடியடை உடைய சிவகாம சுந்தரி ஆடவும், மேன்மை பொருந்திய கங்கா நதி அசையவும், பாடல் வாத்தியங்களின் இனிய ஒளி மிகுதியாக பொங்கவும், பாத கமலத்தில் உள்ள வீர கண்டாமணி அதிர்ந்து ஒலிக்கவும், டெகு டெகுட டெங்க டெங்க தொகு குகு தொகு குகு தொங்க தொங்க தொகு தீதோ திமிதம் என்று முழவுகள் முழங்கவும், சிவந்த கரத்தில் உள்ள உடுக்கையின் தாள வேகத்திற்கு ஏற்ப ஆனந்த நிருத்தியம் பொரிந்து அன்பர்களுக்கு என்றும் அகலாத இன்ப வீட்டை வழங்கும் பரதநாட்டியத்திற்கு ஆசிரியராகிய சிவபெருமான் சிஷ்ய பாவ மூர்த்தியாக இருந்து வணங்கி வழிபாடு செய்யும் ஞானாசிரியரே, உருண்டையாக திரளும் முத்து மணிகள் உயர்ந்த தென்னை மரத்தில் தங்கி புரளுமாறு வீசி நெருங்குகின்ற அலைகளை உடையதும், மகர மீன்களின் கூட்டத்தை உடையதும், பரிசுத்தமானதும், சமுத்திரத்தின் அருகில் அமைந்துள்ள திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள கந்தமூர்த்தியே, பெருமையில் சிறந்தவரே, பார்க்கடலில் தோன்றிய ஆலாகல விஷத்தை கக்கும் கோபத்தில் சிவந்த கண்களையும், பிறைச்சந்திரனைப் போல் ஒளி செய்யும் வெண்ணிற பற்களையும், சுருண்டுள்ள மயிர்குடுமியுடன் கூடிய தலையையும் உடையவனும், பேரொளியுடன் வந்து உயிர்களை காலாந்தரத்தில் வினைக்கேற்ப தண்டிப்பவனும், வேகமுடையவனுமாகிய யமனது ஓலை வருகின்ற காலத்தில் உயிர் யமலோகம் செல்ல
உடல் மட்டும் உள்ள இவ்விடத்தில் பறை, பம்பை, ஒலியுடைய சப்தம், தம்பட்டம் முதலிய பலவிதமான வாத்தியங்கள் ஒலிக்கவும், உறவினர்கள் ஓவென்று கதறி அழவும், குன்றுமணியின் பாதி அளவாகினும் தினை அளவாகினும் ஏழைகளுக்குப் பகிர்ந்து உண்ணுவதற்கு இளைத்து லோபி என்ற பழமையான வசைமொழி நீங்குமாறு இன்று அறம் செய்வோம் நாளை அறம் செய்வோம் என்று எண்ணாது விரைந்து தர்மம் செய் என்று அறிஞர்கள் அறிவுரையால் ஏற்படுகின்ற அறிவு அழிந்து பிணத்தை எடுத்துக்கொண்டு தெருக்கள் கூடுகின்ற சந்தி வழியாக டுடுடுடுன் என்ற பறை ஒளியுடன் வீணே போகின்ற மார்க்கத்தை நினைந்து நினைந்து இவ்வாறு ஒரு நாள் அழிவு வருவது நிச்சயம் என்று பயந்து பொருள் உள்ள போதே சிறிதளவாவது பகிர்ந்தளிக்க மாட்டேனோ? ஆனந்த கூத்தாடும் அரசனார் வந்திக்கும் குருநாதரே, செந்தில் மேவிய கந்த பெருமாளே, கூற்றுவன் ஓலை வர அடியேன் உயிர் யமபுரம் ஏக இங்கு பறைமுதலிய ஒளியுடன் எனது உடலை ஈம தேயத்திற்கு கொண்டு போகும் மரண யாத்திரையை எண்ணி பயந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்ய மாட்டேனோ என்று விளக்கிப் பாடுகிறார் அருணகிரிநாதர். நிலையில்லாத வாழ்க்கை இத்தேகம், எனவே இருக்கும்போதே தர்மதானம் செய்ய வேண்டும், மரணம் வருவதற்குள் செய்ய வேண்டும், உள்ளதை பகிர்ந்து வாழ வேண்டும். யாக்கை இளமை செல்வம் நிலையானதல்ல, தர்மம் செய்து இகவர சௌபாகியம் பெற வேண்டும் என்று கூறுகிறார். நாமும் தர்மதானம் செய்து முருகப்பெருமானின் திருவடியை பணிந்து போற்றி வீடு வேற்றி பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.